அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாள் 11/12/2024. அரியலூர் சம்பவம். அரியலூர் சம்பவத்திற்கு வந்திருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் இடையில் வந்தே தீர்வேன் என்று சபதமெடுத்து வந்து தோளோடு தோள் கொடுத்து நின்று அரியலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் சென்று அங்கே நாம் முதல் இந்த தமிழகத்திற்கே பறைசாற்றினோம். ஒற்றுமை என்பது முன்னாள் படைவீரர்களுக்கு இதோ காணல் நீராக இருந்தது என்று உருமாறி உண்மையாக ஒரு சரித்திரம் படைத்த நிகழ்வு. இந்த சரித்திரம் படைத்த நிகழ்விற்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு முன்னாள் படைவீரர்களுக்கும் எனது இனிவான கனிவான வணக்கங்கள், நன்றிகள். இந்த நன்றி அங்கே நாம் அரியலூர் சம்பவத்தில் இட்ட விதை ஆலமரமாக வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இந்த நிலையை இவ்வாறே விடாமல் இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஒற்றுமையை பேணி காத்து முன்னே எடுத்து செல்ல வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும், தமிழகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு முன்னாள் படைவீரரும் சங்கங்களும் முன் வர வேண்டும். அவ்வாறு முன் வந்து இதனை நிலைநிறுத்தினால் இன்றிலிருந்து 6 மாத அளவில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதன் பின் இத்தமிழகமும் சரி, எந்த மண்ணும் சரி, முன்னாள் படைவீரரை தரக்குறைவாக பேசுவதோ, அவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை கிடைப்பதோ, அதை தடுக்கவோ, அவரை பார்த்து ஒரு ஏளனமாக நடத்துவதோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இதுவுடன் கிடைக்க வேண்டிய எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து நல பயன்களையும் பெறுவதற்கு ஒன்றொன்றாக நாம் நடவடிக்கை எடுப்போம். அதற்காகவே நாம் நமக்குள் நமக்காகவே தலைவரின்றி தலைமையை உருவாக்குவோம். அதுதான் பெஞ்ச். வாருங்கள், இனி நம்ம இந்த பெஞ்ச் எப்படி இருக்கும், இந்த பெஞ்சினால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், எப்படி பண்ண முடியும், இது சாத்தியமா? பலர் கேட்கலாம், இது சாத்தியம் இல்லையான்னு. எல்லாமே சாத்தியம். 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்து ஒரு குழுவாக ஒரு இடத்துல முன்னாள் படைகளுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தைரியத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மணி கட்டியாச்சு. முடியும் எல்லா முன்னாள் படைவர்களும் ஒன்று சேர முடியும் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்வோம். நன்றி, வணக்கம். இத்துடன் இப்பொழுது உங்களுக்கு இந்த பெஞ்ச் குறித்த விவரங்கள் தெளிவாக எடுத்து கூறப்படும். நன்றி. ஓகே, இப்போ நம்ம ரோல் ஆஃப் பெஞ்ச், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் பெஞ்ச் ஃபார் ஜஸ்டிஸ், நீதி வேண்டி தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேனோட பெஞ்சை பற்றி பார்ப்போம். இதனுடைய முக்கியமான எய்ம் என்னென்னா வெல்ஃபேர் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல், அதுவும் தமிழ்நாடு இஎஸ்எம் அண்ட் சர்வீஸ் பர்சனல், இவங்களுக்கான ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸை சேர்ந்தவர்களுக்கான பெஞ்ச். இது இப்போ பெஞ்ச் அப்படின்னா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதை பெஞ்சுன்னு ஏன் பேர் வச்சோம்னா, இதில் ஒரு தனி மனித முடிவு கிடையாது. ஒரு குழுவாக 5 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. அதில் மெஜாரிட்டியான முடிவாக இருந்துச்சுன்னா அது எப்படி மெஜாரிட்டி கிடைக்குதோ அது பொறுத்தளவுக்கு போகிறது தான் இந்த பெஞ்ச் அப்படிங்கிறது. இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா, முன்னாள் படைவீரர்களுக்கிடையே கடந்த 2022க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாரும் வாயில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒற்றுமை இல்லைன்ட்டு. 15 ஆகஸ்ட் 2022 அன்னைக்கு நான் ஒரு மெயில் யூடியூப் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த யூடியூப்பை பாருங்கள். அதனுக்கு அடுத்தது நம்ம டிசம்பரில் 2022 சென்னையில் நம்ம ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் நான் இருந்து தலைமை தாங்கி தான் இந்த விஷயத்தை ஒருங்கிணைத்தோம். அந்த விஷயத்தில் தான் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஒன்று உருவாக்கி அது 2023க்குள்ளேயே பல பிரச்சனைகளை சந்திச்சது. பல விரும்பத்தகாத எக்ஸ்பீரியன்ஸுகள் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே காரணம் சுயநல நோக்கத்துடன் செயல்பட்ட தலைவர். அது தலைவர் நீங்கள் ஒரு தனி மனிதனை குறிக்கல, ஒரு தலைமை சுயநல நோக்கத்தோடு நடந்தது. ஏன்னா அவர் ஒரே தலைவராக தான் இருந்தார். அவர் வைக்கிறதா சட்டம், அவர் நினச்சதான் நடக்கணுன்னாரு. அதனால் அது முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த நிலைமையில் இருக்கும்போது தமிழகத்தில்
அசோசியேஷன்ஸு எல்லா லெவல்லையும் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது, தாலுக் லெவலில் இருக்குது, பெரிய லெவலில் ஸ்டேட் லெவலில் இருக்குது. ஆனால் அந்த அசோசியேஷன் எல்லாம் வந்து தனித்தனியாக இயங்குனதுனால நம்ம எதையுமே சாதிக்க முடியல. அந்த அசோசியேஷன்களில் இருக்கக்கூடிய சங்கங்கத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸர்வீஸ்மென்ல அசோசியேஷனில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையே இருந்தாலும் இண்டிவிஜுவல் இஎஸ்எம்ஸ் வந்து அந்த மாவட்டத்தில் அதிகமாக இருந்தாங்க. அவங்களுடைய ஆஸ்பிரேஷன், அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நம்மளுக்காக ஒரு பிரச்சனைக்காக ஒரு ஒருங்கிணைந்து செய்ய வேண்டியவங்க யாரும் இல்லையே, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சி தான் இந்த டிசம்பர்லேருந்து இது ப்ராசஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அது வந்து ட்ராக்கு மாறி போயிடுச்சு. அப்போது மக்கள் மட்டத்தில் என்ன வந்துச்சு, எக்ஸர்வீஸ் மனசில் இது திருத்தவே முடியாது அப்படின்ட்டு அசோசியேஷனில் சேர்ந்தும் பிரயோஜனம் இல்லை, இஎஸ்எம்மாக இருந்தும் ஒன்றும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கெட்டு போயிடுச்சு. எதுக்கு நம்பிக்கை கெட்டுச்சுன்னா, நம்மளுடைய ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பிரச்சனைகளை கொண்டு போய் அரசிடமோ அத்தாரிட்டியிடமோ பல்வேறு அத்தாரிட்டிகள், அது ஸ்பார்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அலகாபாத்தாக இருக்கட்டும், இல்லை பேங்காக இருக்கட்டும், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், எதுக்குமே நம்மளுடைய செய்யக்கூடிய ரெப்ரசன்டேஷன் நம்ம எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்லுமோ செய்ய முடியாமல் போச்சு. அப்போது என்னாச்சுன்னா, மக்களிடையே நம்பிக்கை இல்லை, ஒரு ஹானஸ்ட்டாக யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்துச்சு. எனவே அந்த பேக்ரவுண்டில் நான் வந்து 2022 எக்ஸர்வீஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன். எனக்கு வேணும்னா இன்னும் கூட அந்த 26, 27 வரைக்கும் நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே போயிருக்கலாம். பட் நான் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் அங்கே எல்லாம் பார்த்து தட்டி கேட்க ஆரம்பித்தேன். அந்த யூடியூப் உங்களுக்கு கிளியராக சொல்லும். அந்த சமயத்தில் நான் நினச்சிட்டேன், சரி நமக்காக எக்ஸர்வீஸ்மெனுடைய வெல்ஃபேருக்காக நம்ம அர்ப்பணிச்சு தான் ஆகணும். ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது, தட்டி கேட்கணும். அந்த வகையில் நான் தட்டி கேட்டு பல கோடிகள் அரசாங்கத்துக்கு லாஸ் இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து அதிகாரிகளை பணம் செலுத்தும் அளவுக்கு ஜிஓ போடப்பட்டு பல விஷயங்கள் கோர்ட்டில் இருக்குது. இன்க்ளூடிங் நான் ரிசைன் பண்ணது 21 அந்த விஷயத்துலையும் கூட அவங்க பண்ண பிரச்சனைகள் எல்லாமே கோர்ட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இப்போ பேசலை. அந்த பேக்ரவுண்டோடு தான் எனக்கு வந்து இந்த ஏதாவது ஒன்று செய்யணும், நம்ம ஏதாவது செஞ்சால் தான் இந்த எக்ஸர்வீஸ்மென்ட்டில் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோவில் வந்துகிட்டே இருந்துச்சு நாயக் ரஞ்சித் குமாரோட 25/11/2004 இஷ்யூ. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் எப்படி சொல்லணும்னா, இந்த ஆர்எஸ்பி ஜெல்எஸ்பி எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் போகிறாங்க. அவங்கள யாரும் கேட்குறக்கு வழி இல்லை, ஒரு கண்ட்ரோல் இல்லை. அவங்க நினச்சா செய்கிறாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த துறையிலே பெரிய குழப்பங்கள் இருந்தது தான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அப்போது நமக்கு நலத்திட்டம் கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். சிலர் என்ன பண்ணோன்னா, ஒரு மினிஸ்ட்ரி எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாம் நிறைய மீட்டிங் போட்டு அங்கெல்லாம் பெட்டிஷன் கொடுத்தோம். அதெல்லாம் ஒரு பெரிய ரிசல்ட் கொண்டு வரல. அந்த மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுடைய பெட்டிஷன்கள் எல்லாம் பெட்டிஷனாகவே தான் இருந்துச்சு ஒழிய மீட்டிங்கில் வந்து போட்டதுனால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. சிலர் வந்து அதிலிருந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்கங்கிற விஷயம் இருந்தாலும் அதுக்கு எக்ஸர்வீஸ்மென் வெல்ஃபேரில் எந்த ஒரு நார்மல் எக்ஸர்வீஸ்மெனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான மனநிலை இருந்துச்சு. என்னடா இந்த எக்ஸர்வீஸ்மெனோட விதி இப்படித்தானா அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த ரஞ்சித் குமாரோட விஷயம் நடந்த உடனே மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் நான் குரல் கொடுத்தேன். யார் வர்றாங்களோ வரலையோ, நான் வந்து அரியலூருக்கு 7/12 போகிறேன் அப்படின்ட்டு. அந்த குரல், அந்த வீடியோ, மற்ற சங்கங்கள்லேருந்து சிலர் எல்லாரும் நல்ல வாய்ஸ் கொடுத்தாங்க. அப்போ தான் நம்ம அரியலூரில் 7/12/2024 வந்தோம், அதை பிரகடனப்படுத்தணும். அப்போ தான் வந்து அரியலூரில் நடந்த விஷயமே வந்து ஒரு பெஞ்ச் மாதிரி தான். எப்படின்னா, அங்கே யாருமே ஒரு தனி மனிதனாக ஒரு முடிவு எடுக்கலை. நான் வந்து ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் நான் போவேன், ஆனால் எல்லோரும் சேர்ந்து வந்தாங்கன்னா நல்லது அப்படின்னு நினச்சேன். எல்லோரும் வந்தாங்க. அப்போ வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் உருவாச்சு. எல்லாம் போகலாம், எல்லோரும் வர்றோம். அங்கே எந்த சங்க தலைவர்னு சொல்லியோ இதை சொல்லியோ வரல, சங்கங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிச்சு. காமன் எக்ஸர்வீஸ்மென் எல்லாம் வந்து சேர்ந்தாங்க. ஸோ அந்த முடிவில் வந்து தான் நம்ம பெஞ்ச் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். பெஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, 3 ஜட்ஜ் இருந்தாச்சுன்னா, இல்லை 5 ஜட்ஜ் இருந்தாச்சுன்னா, ஒரு விஷயத்தை 2 பேர் ஒத்துக்கிட்டு 3 பேர் ஒத்துக்கலைன்னா அது நடக்காது. 3 பேர் ஒத்துக்கிட்டு 2 பேர் ஒத்துக்கிட்டால் அது நடக்கும். இது எதுக்கு அப்படின்னா, தனித்தலைமை இருக்கக்கூடாது. தனியாக ஒருத்தர் முடிவெடுக்கக்கூடாது. தனியாக முடிவெடுத்தால் அவர் தப்பாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுதான் இந்த சங்கங்கள் இந்த பல வருஷங்களாக நம்ம பார்த்துட்டு வந்தது. ஸோ சங்கம், இண்டிவிஜுவல் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு நாம் இணைந்து ஒற்றுமையாக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான்
இந்த பெஞ்சோடைய இது. அதே மாதிரி அவமரியாதை, நாட்டில் இராணுவ வீரர்களுக்கு நடக்கக்கூடிய அவமரியாதை தட்டி கேட்கணும். தட்டி கேட்குறதுக்கு சிலர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் நம்ம கேட்குறதில்ல, சில விஷயங்களை நம்ம விட்டுறோம். அது டோட்டலி பர்சனாலி ஓரியன்டாக சுயநலம் சார்ந்தா இருக்குது, அது நடக்கக்கூடாது. அப்போ என்னென்னா எல்லோரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். சங்கம் மட்டுமல்ல, எக்ஸ் சர்வீஸ்மேன் இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களும் முடிவெடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் டெசிஷன் எல்லோரும் சேர்ந்து எடுக்கணும். அப்போ தான் டெசிஷன் பண்ணணும். எப்படின்னா 5 பேர் ஜாயிண்ட் கமிட்டி லெவலில், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் 5 பேர், இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவை ஒரு டெசிஷன் மேக்கிங் பாடியாக எடுத்துக்கிட்டு அதையே எங்கெங்கெல்லாம் அவமரியாதை நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் இம்மிடியட்லி நமக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது யார் நிற்கலையோ அதுக்கு நம்ம நிற்கணும். அதுதான் அரியலூர் சம்பவம், அதுதான் இந்த பெஞ்ச் பண்ணியிருக்கு. பெஞ்சு அதை பண்ணது தான் இப்போ நம்ம பெஞ்சை மாற்றுறோம். அந்த பெஞ்சில் செல்ஃப்லெஸ்னஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன். இங்கே யாருமே சுயநலமற்ற அந்த பெஞ்சோட ஃபங்க்ஷனுக்காக தான் தன்னை அர்ப்பணித்துக்கணுமே ஒழிய தனக்கு எனக்கு நான் அப்படிங்கிறது இங்கே நடக்காது. ஏன்னா இது ஒரு கூட்டு முடிவு, கூட்டு அமைப்பு. தேங்க்ஸ். அடுத்தது இப்போ பெஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெஞ்சு தமிழ்நாடு இஎஸ்எம் அப்படிங்கிற பெஞ்ச் ஜாயிண்ட் கமிட்டி ஒரு 5 பேர்த்து கொண்டதாக இருக்கும். இதுதான் ஹையஸ்ட் பாடி. ஜாயிண்ட் கமிட்டி 5 பேர் இருக்கும். இந்த 5 பேருக்கு கீழே இருக்கிற ஆர்கனைசேஷன் சார்ட் இதில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு ஒரு 5 பேர் இருப்பாங்க, ஆர்கனைசிங் கமிட்டின்னு ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டியூட்டி என்ன, இதை நடத்துறது. ஆர்கனைசிங் கமிட்டி என்னென்னா அதை ஆர்கனைஸ் பண்ணுறது. இந்த பெஞ்சு நடத்துறதுக்கு பெஞ்சுக்குடைய தேவைகள், அன்றாட தேவைகள் இதையெல்லாம் பூர்த்தி பண்ணுறது தான் ஆர்கனைசிங் கமிட்டி. இது ரெண்டும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணும். டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிகள் 39 டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி 39 டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஒவ்வொரு கமிட்டியிலும் 5 மெம்பர், எல்லாமே யூனிக்காக. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டினாலும் சரி, ஆர்கனைசிங் கமிட்டினாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கமிட்டினாலும் சரி. ஓகே, இப்போ 39 டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மட்டும் அடையாளம் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி. அந்த டிஸ்ட்ரிக்ட் சப்போஸ் இது ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி. இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு 5-6 தாலுக்கா இருக்குது. தாலுக்கா நம்பர் 1, தாலுக்கா நம்பர் 2, தாலுக்கா நம்பர் 3, 4 அப்படின்னு 6 தாலுக்காவுக்கு 6 டீம். அதுதான் தாலுக்கா கமிட்டி. இது தாலுக்கா கமிட்டிலையும் 5 மெம்பர் இருப்பாங்க. இவங்க அந்த தாலுக்கில் இருக்கிற எக்ஸர்வீஸ்மேன் கூட ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுக்குவாங்க. கான்டாக்டு எப்படி ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த நிலைமையில் இதில் இப்போ தாலுக் கமிட்டியில் 5 பேரில் ஒருத்தர் கிளரிக்கல் இருக்கிறவங்கள போட்டுருவோம், ஒருத்தர் ஏதாவது ரிட்டையர்டு விஏஓ இருந்தாருன்னா போட்டுருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெவென்யூ சம்மந்தமான விஷயங்கள் சிலதெல்லாம் நல்லா அவங்கள அட்வைஸ் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க. முடிஞ்சதுன்னா கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. கிளரிக்கல் மேட்ரு பூரா இவங்க பார்ப்பாங்க. பாக்கி 3 பேர் கிரவுண்ட் ஒர்க்கில் ஒருத்தர் அலைஞ்சு பார்த்து என்ன பிரச்சனை என்ன இதெல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருப்போம். இந்த 5 பேரும் பார்ப்பாங்க. இவங்க 5 பேர் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபங்க்ஷனிங் ப்ரியாரிட்டி வச்சுக்கிட்டு அவங்க வேலைகள் இருந்தாலும் இதை மூவ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தில் முன்னாள் படையவர்களை சந்திப்பாங்க. அவங்களுக்குள்ள ஆஃபீஸ் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் அவங்களே அங்கே சால்வ் பண்ணுவாங்க. அவங்க முடியலை அப்படிங்கும்போது அவங்க லெவலுக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி கொண்டு வருவாங்க. இது எப்படின்னா, சப்போஸ் ஒரு ஜில்லா சைனிக் போர்டில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம், தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு பட்டாவுக்கு கொடுக்குறோம். அது 15-20 நாள் ஆச்சு, நடக்கலை. இவர் போய் மறுபடியும் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு, ஐயா நான் எக்ஸர்வீஸ்மேன் செஞ்சு கொடு அப்படின்ட்டு. அதுவும் நடக்கலை. அப்போ தாலுக் கமிட்டிக்கு அந்த நாலேஜில் வரும். தாலுக் கமிட்டி போய் அவங்கள கொடுக்க, இவர் எக்ஸர்வீஸ்மேனுங்க, எங்கள் சங்கத்துலேருந்து வந்திருக்கிறோம், இவருக்கு கொடுங்க அப்படின்பாங்க. அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. இனிஷியலி 2-3 தடவை கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா அப்புறம் கொடுக்குறவங்க. அது கொடுக்கல அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியோட நாலேஜ் கொண்டு இந்த எக்ஸர்வீஸ்மேன் ஒரு 3 மாதமாக நடக்கிறாரு, தாசில்தார் தரமாட்டேங்கிறாரு, ஆர்டிஓ தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும், ஜில்லா சைனிக் போர்டில் பென்ஷன் டாக்குமெண்ட் ரெடி ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயமும், இசிஹெச்எஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கமிட்டிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் இருக்கிற 5 மெம்பர்ஸு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு ஆர்கனைசிங் கமிட்டியோட க்ளோஸில் இருப்பாங்க. அப்போ அவங்க இந்த விஷயத்தை என்ன பண்ணலான்ட்டு அட்வைஸும் வாங்கிக்கிட்டு அவங்களே ஓரளவுக்கு அட்வைஸ் ஆனவங்க தான் இருப்பாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் மாவட்ட ஆட்சியரோட குறைதீர்ப்பு மாலில் ஒரு தடவை கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி வேணால் ஜில்லா சைனிக் போர்டில் பேசிக்குவாங்க, எல்லாம் அந்த தாசில்தாரோட பேசிக்குவாங்க. அப்படி பேசும்போது இப்போ 2வது லெவல் வந்துருச்சு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி லெவலில் கண்டம் பண்ணியாச்சுன்னா அவங்க அந்த வேலையை செஞ்சே கொடுத்துருவாங்க. இதுக்கு மீறியும் நான் தரமாட்டேன் அப்படின்னு வருதுன்னா அதையே
எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி டெய்லி பேஸில் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் 39 டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு. அந்த இஷ்யூவை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை வாட்ஸ்அப்பு கூகுள் மீட்டிங்கில் போட்டு அந்த மீட்டிங்கில் என்னென்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து ஒரு அருமையான லெட்டரை பதிச்சுட்டு போய் மாவட்ட ஆட்சியரை எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோ இல்லை அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியோட இருந்தவங்களோ சேர்ந்து போய் பார்ப்பாங்க. இதையெல்லாம் பண்ணியும் முடியல அப்படின்னா நேராக செக்ரட்டரியேட்டு, முன்னாள் படைவீரர் நலத்துறை, அப்புறம் மற்ற அலுவலகங்கள், டிபி ஏரியா, இந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் பிரச்சனைகள் கொண்டு போகப்படும். இப்படி தான் கீழேருந்து பிரச்சனைகள் மேலே வரும். மேலே வந்து இப்போ வந்து ஒரு இந்த ரஞ்சித் மாதிரியே ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா அந்த இஷ்யூவை வந்து நம்ம தாலுக் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் தரோவாக விசாரிக்கணும். அது எப்படி நடந்துச்சு, இவர் தப்பா அவர் தப்பா எல்லாமெல்லாம் பார்த்து கடைசியில் நமக்கு முன்னாள் படைவீரர்கள் நலனுக்கு எப்படி பாதித்தது, ஒரு அவமரியாதை எப்படி ஏற்பட்டுச்சு, இதனால் பாதிப்பு எப்படி, அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி அதையை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஜாயிண்ட் கமிட்டி கிட்ட சொல்லி ஜாயிண்ட் கமிட்டி தான் டிக்ளேர் பண்ணுவோம். இந்த விஷயத்துக்கு நம்ம அரசை அணுகிட்டோம், அரசு எந்த பதிலும் சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம அரியலூர் சம்பவம் மாதிரி ஒரு சம்பவத்தை கையில் எடுப்போம். அப்போது எல்லாரும் ஒட்டாக இணைந்து நம்ம இப்போ எப்படி இது பண்ணுமோ அது மாதிரி பண்ணோம். இப்படி தான் இது ஃபங்க்ஷன் இருக்கும். இதுதான் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, நீங்கள் எல்லாம் கேட்கலாம், சார் இதுதான் எய்ம் அப்படின்னா இந்த எய்மை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா, இதை ஆரம்பித்தவருடைய எய்மு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளுடைய குறைகளை கொண்டு போய் சொன்னால் ஒருத்தர் கேட்குறதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். உதாரணத்துக்கு ஜாக்டோ ஜியோ அமைப்பை ஒரு பிரச்சனை கையில் எடுத்து போய் சொல்லிச்சுன்னா அரசாங்கம் கேட்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராங் இருக்கணும். அந்த மாதிரி போதுமான அளவு ஸ்ட்ராங் இருந்தால் தான் நம்ம போய் சொல்ல முடியும். ஸோ நமக்கு ஒற்றுமை வேண்டும், ஃபேர் எனாஃப் டு டீல். நம்ம எவ்வளவு சரியான விஷயங்களை சரியாக தான் கொண்டு போகணும். ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம பண்ண முடியாது. இப்போ ரஞ்சித் விஷயத்தில் என்ன வந்துச்சோ அது மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்தோம். அதில் என்ன உண்மை இருக்குது அப்படிங்கிறத அந்த கம்ப்ளீட் கொண்டு போய் நம்ம பிரச்சனையை முடிச்சிட்டோம். அடுத்தது முன்னாள் படைவீரனுடைய குரல், ஒற்றுமையின் குரல் ஒலிக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் எய்ம் இந்த பெஞ்சுக்கு. அந்த அளவுக்கு நம்மளை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்மளை அவமரியாதை செஞ்சாங்கன்னா அவங்கள தட்டி கேட்கக்கூடிய அளவு இது இருக்கணும். அது இந்த பெஞ்சோட எய்ம். அடுத்தது இந்த பெஞ்ச் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, இது ஒருத்தருக்காக இருக்கக்கூடாது. ஒருத்தர் இன்றைக்கி இருந்தார், அவர் போயிட்டார், அதுக்காக நான் அந்த பெஞ்ச் முடிஞ்சுது அப்படின்னு இருக்கக்கூடாது. அதாவது பர்சனாலிட்டி ஓரியன்ட் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அவருடைய சொந்த வேலையினாலேயோ வயோதிகத்தினாலேயோ வேலை செய்ய முடியல, இல்லை வேறு எதுவும் காரணத்தினால அவர் வெளியே போகிறாரு, வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு கீழேருந்து ஒருத்தர் வந்துடுவார். அந்த கமிட்டி 5 பேர் அப்படியே ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஸோ இந்த கமிட்டி உடையறக்கோ கமிட்டி பிரச்சனை ஆகிறக்கோ சான்ஸ் இல்லை. இங்கே வந்து சங்கங்கள் தலைவர்கள் உருவாகிறாங்க, சண்டை கட்டுறாங்க, தலைவர்கள் பிரச்சனை ஆகுது, மறுபடியும் தலைமை முடிஞ்சிருது, 2 சங்கம் அதுலேருந்து முளைக்குது. அந்த மாதிரிலாம் சான்ஸ் இதில் கிடையாது. ஏன்னா இது வந்து எப்படி ஒரு ஆஃபீஸில் வந்து ஏடி இருந்தார் அப்படின்னா அந்த ஏடி போயிட்டாருன்னா அடுத்த ஏடி வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறாரோ, அது மாதிரி இந்த கமிட்டியில் 5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எந்த காரணத்தில் வெளியே போகிறாரோ மறுபடியும் வந்துடுவாங்க. அடுத்தது கமிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப பொலைட்டாக இருக்கணும். அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வேலையை செய்யணும். யாராவது நம்மளை பார்ஷியாலிட்டின்னு சொல்லிடுவாங்களோ, யாராவது ரொம்ப இவர் வந்து செய்யலை வேலை, இவர் வந்து அவருக்கு செஞ்சார் எங்களுக்கு செய்யலை, அந்த மாதிரி விஷயமெல்லாம் நிறையா இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இதுக்கு எல்லாத்துக்கும் தலையாய கடமை என்னென்னா, இன்றைக்கி வந்து எல்லாமே பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலிஜன் பேஸில் போகும்போது நம்ம வந்து நோ பாலிட்டிக்ஸ் அண்ட் நோ ரிலிஜன் ஸ்ட்ரிக்ட்லி சொல்லியாச்சு. அதாவது இந்த ஆர்கனைசேஷன் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சப்போர்ட்டும் பண்ணாது, எதிர்க்கவும் செய்யாது, எந்த விஷயம் அரசியல் ரீதியாக. அடுத்தது எந்த மதத்தையும் சார்ந்ததல்ல. இப்போ சார் இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னா, நீங்கள் அரசியலில் விருப்பம் உள்ளவராக இருந்தாலும் மெம்பராக இருக்கிற எக்ஸர்வீஸ்மேன் எந்த கட்சியில் இருந்தாலும் நீங்கள் இருந்துக்கோங்க. நீங்கள் அந்த கட்சியை தனியாக பாருங்கள், இந்த எக்ஸர்வீஸ்மேன் ஆர்கனைசேஷனை பெஞ்சை தனியாக பாருங்கள். இதிலிருந்து நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்படி யாராவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெஞ்சு வந்து அதுக்கு உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ டோட்டலி அபொலிட்டிக்கல், நோ பாலிட்டிக்ஸு, நோ ரிலிஜன். அப்புறம் இது வந்து ஒரு தடவை எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா
இப்போ சங்கங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சங்கம் வரும், அவர் தலைவர் நல்லா செய்வார், அவருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சங்கம் உடஞ்சிரும், இன்னொரு சங்கம் ஆயிரும். அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் நடக்காது. இந்த ஆர்கனைசேஷன் கட்டமைப்பு அப்படியே இருக்கும். நான் இல்லைனாலும் இந்த ஆர்கனைசேஷன் நடக்கும். ஏ இல்லைனாலும் பி இல்லைனாலும் சி நடத்துவார். சி இல்லைன்னா டி வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல. அதனால் இது வந்து உடையறக்கு அதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான சான்ஸ் இல்லை. ரெண்டாவது, இந்த சங்கம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, இதை வழி நடத்துறது எப்படி அப்படின்னா, டோட்டலி இது வாட்ஸ்அப் பேஸில் தான் நடத்துகிறோம். வாட்ஸ்அப்பில் மாவட்ட குரூப்புகள் இருக்கும். மாவட்ட குரூப்புகள் வந்து இண்டிவிஜுவல் மெம்பரும் குரூப்பில் இருப்பாங்க, கமிட்டி மெம்பரும் அதை பார்ப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம வச்சுருக்கிற கம்யூனிட்டியில் எல்லாத்துக்கும் வந்துடும். அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் ஒரு பதிவு போடாருன்னா அதை வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க புறம் பார்ப்பாங்க. அந்த பிரச்சனை என்னன்னு அந்த கமிட்டிகள் ஆராயும். அதை மேலே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து பெஞ்ச் கமிட்டியில் போட்டோம்னா எல்லாத்துக்கும் போயிடும். அப்போ எது வந்து எல்லாத்துக்கும் போகணுமோ அது மட்டும் போகும், தேவையில்லாத மெசேஜ் போகாது, அந்த டிஸ்ட்ரிக்குள்ளேயே அது திரும்பி போயிடும். ஓகே, இப்படி இருக்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி என்ன வேலை செய்யும் அப்படின்னா, எல்லா கிரிவான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் மேலே வர்றதை பூரா பண்ணும், மீட்டிங் நடத்தும். மீட்டிங்னால் நம்ம வந்து ஒரு பேனர் போட்டு அதையை கூப்பிட்டு இதையை கூப்பிட்டு பேனர் வச்சு பெரிய 4 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வேலை எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல. அது வந்து வெறும் ஒரு பகட்டு இதை கல்ச்சரை தான் காட்டுமே உடைய லக்ஸரி அது வேண்டாம். ஏன்னா நமக்கு அதுக்கு பணமும் கிடையாது, நம்ம பண்ண போகிறதில்ல. டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷனிங்கில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மானிட்டர் பண்ணும் ரிலேட்டட் டு வெல்ஃபேரில். டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிகளை ஆர்கனைஸ் பண்ணும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஓகே, இப்போ ஆர்கனைஸ் கமிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, இது ஆர்கனைசிங் கமிட்டி என்ன பண்ணுன்னா, கம்ப்ளீட் ஆஃபீஸை ஃபங்க்ஷன் பண்ணும், வெல்ஃபேர் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் பண்ணும். இங்கே எக்ஸிக்யூட்டிவ்னு போட்டிருக்கு, அதை நம்ம அமெண்ட் பண்ணிக்கலாம். பென்ஷன் ரிலேட்டட் ஸ்பார்ஸ் இஷ்யூஸை கையில் எடுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இதில் வந்து நம்ம கூட இருக்க போகிறது இந்த ஹெட் கிளர்க்கு இவங்க வந்து ஒரு குரூப்பு. இந்த கமிட்டியில் 2 பேர் இருப்பாங்க ஆர்கனைசிங் கமிட்டியில். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிலும் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. அவங்க அங்கே கிரிவான்ஸ் டாக்குமெண்ட்டை பார்ப்பாங்க, இங்கே ஆஃபீஸ் ஃபங்க்ஷனிங் டாக்குமெண்ட்டை பார்ப்பாங்க. பென்ஷன் ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, எல்லா டாக்குமெண்ட்லேயும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மாவட்ட அளவிலேயே அவை தீர்க்கப்படும். வித்து ஜில்லா சைனிக் போர்டு கூட இதை போய் காமிச்சு அவங்க என்ன சார் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுலேயும் முடியாத பிரச்சனைகள் சிலது இருக்கும். இங்கேருந்து நம்ம போகிறோம், ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், எம்இஜி ரெக்கார்டுக்கு போகிறோம், மெட்ராஸ் ரெக்கார்டுக்கு, அதெல்லாம் இனி போக வேண்டியதில்லை. ஆர்கனைசிங் கமிட்டி ஸ்டேட் லெவலில் லெட்டர் எழுதி டிபி ஏரியா மூலமாக நேராக அந்த ரெஜிமெண்டல் சென்டருக்கும் போகும், டிபி ஏரியாவுக்கும் போகும். ஸோ அந்த அளவுக்கு இந்த விஷயங்களை வெல்ஃபேர் விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். அதை வந்து நான் வந்து மேற்பார்வை பண்ணுறதுனால எனக்கு 8 வருஷத்தில் இந்த ஏடியோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அதை அப்படியே நம்ம கரெக்டாக பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் ஏஎஸ்எம்முக்கு இதை வந்து 24 மணி நேரம் நம்ம கிரிவான்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணிடுவோம். புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்லேயே வந்து அவங்க போடலாம். அவங்களுக்கு கம்ப்யூட்டர்கிட்ட போய் போட முடியாத நிலைமை இருந்தால் அவங்க வாட்ஸ்அப்பில் போடலாம். இது ரெண்டும் பண்ணாமல் அவங்களுக்கு ஃபோன் நம்பர் மட்டும் கிடச்சதுன்னா நம்மளை வந்து ஒரு கால்ஸ் இது பண்ண போகிறோம். என்ன சொல்கிறது, கஸ்டமர் கேர் மாதிரி ஒன்று கேர் உருவாக்க போகிறோம். அதில் எல்லா காலும் வந்துடும். அவங்களோட எனக்கு இந்த பிரச்சனைக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னால் மறுநாள் நம்ம கால் பண்ணி அங்கே கேட்போம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஸ்டாஃப் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு டாப் டு டவுன் வந்து நம்ம இந்த விஷயத்தை பெற்று அதை அணுகி அதை எப்படி பண்ணணுமோ பண்ணுறோம். இதுக்கெல்லாம் வந்து ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுனாலும் அது இந்த ஆர்கனைசிங் கமிட்டி டீல் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்து பிஆர்ஓ வந்து பேசிக்கலி இப்போ கூகுள் மீட்டிங் வித் டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் மீட்டிங் வித் அதர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங்கு, இந்த மாதிரி மீட்டிங்கில் ஆர்கனைஸ் பண்ணும். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஆப்ரேட் பண்ணி கம்யூனிட்டி மூலமாக மக்களை எல்லா எக்ஸர்வீஸ்மென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்புக்கு 40 பேர் மாவட்டத்தில் இருக்காங்க, குரூப்பில் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும். இன்னொரு 10 நாளில் ஒரு 100 ஆகும், 120 ஆகும். நம்ம எய்ம் என்னென்னா ஒரு மாவட்டத்தில் ஆல்மோஸ்ட்டு நல்ல பெரிய மாவட்டங்களில் 10,000 to 15,000 எக்ஸர்வீஸ்மென் இருக்காங்க. இப்போ 10,000 to 15,000 எக்ஸர்வீஸ்மெனில் ஒரு 4-5,000 எக்ஸர்வீஸ்மென் எதுக்கும் வரமாட்டாங்க. அப்போ ஒரு 6,000-7,000 இருக்காங்க. இப்போ 6,000-7,000 பேரில் சங்கங்கள் அப்படின்னா ஒரு சங்கம் ஒரு 3-4 சங்கம் இருக்குன்னா ஒரு சங்கத்துக்கு 500 பேர் எடுத்துட்டாலும் மெம்பர்ஸோ இல்லை 200 இப்படி இருந்தாலும் 1,500 பேர். அப்போ சங்கத்தில் சேராத வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆனால் வேறு வேலைகள்னால வர முடியாது, வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்வேன்னு நினைக்கிறவங்க ஒரு 2,000-3,000 பேர் இருந்தால் அவங்களில் ஒரு 500 to 600 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மெம்பர் இதில் ஆவாங்க.
எதுக்குன்னா இங்கே போடுற மெசேஜ்களை பார்க்குறக்கு, பாக்கி கம்யூனிட்டியில் இருக்கிறக்கு, நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் நிற்கணும் அதுக்காக. ஸோ நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் நம்ம மெம்பராக நினச்சிக்கிறோம். இதுக்காக நம்ம மெம்பர்கிட்டருந்து எந்த விதமான இது தொகையெல்லாம் எதுவும் இப்போ வசூல் பண்ணுற மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்லை. ஏன்னா இது வந்து பியூர்லி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக போகும். அப்போது குரூப் மெம்பர்ஸ் நிறைய இருப்பாங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி என்ன பண்ணுன்னா, ஆல் டுகெதர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் டபுள் அட் டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பேர் வச்சுக்கோமே, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். சப்போஸ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. அந்த அசோசியேஷனில் இன்னத்து நாளில் ஒரு 200 பேர் மெம்பராக இருக்காங்க. இப்போ அந்த அசோசியேஷனில் இருக்கிற தலைவரோ அல்லது அந்த அசோசியேஷனில் இருக்கிற தலைவர் வர விரும்பலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு எக்ஸர்வீஸ்மனோ இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் போட்டோம் அப்படின்னா 5 பேரை போட்டோம்னா இந்த 5 பேரும் இதே தலைவரும் அதில் இருந்தாருன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த 5 பேரும் சேர்ந்து ஒரு தலைமையாக 200 பேருக்கு பதிலாக 2000 எக்ஸர்வீஸ்மேனோட ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா, ஒரு சங்கம் இன்றைக்கி 200 பேர் பண்ணுதுன்னா நாளைக்கு அதே சங்கத்து தலைவர் 10 மடங்கு அதிகமான மெம்பரை இந்த பெஞ்சுக்குள்ளே வந்தது கம்யூனிட்டியில் இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுவார். 5 மடங்கு பண்ணாலும் 1000 ஆச்சு. அப்போ டபுள் அட் டிஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் டபுள். அப்புறம் இருந்தாலும் இது ஒரு பக்கம் கமிட்டி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாலும் உங்கள் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு நீங்களே தலைவராக இருந்து நீங்களே இண்டிபெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ அசோசியேஷனில் இருக்கிறவங்களும் இன்னொரு அசோசியேஷனில் இருக்கிறவங்களும் இல்லை எந்த அசோசியேஷனில் இல்லாத மெம்பர் எல்லாம் இதில் சேர்ந்துக்குவாங்க. அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி வேணால் பார்க்குறக்கு ஒரு 40-50 தான் வருது. அது போக 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 நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லோரும் உள்ளே வருவாங்க. நம்மளையெல்லாம் யார் வெறுத்துட்டு இதை நடக்க விடக்கூடாதுன்னு சிலரும் கூட யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களும் பார்த்துட்டு இவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, இப்போ இவங்களோட போனால் தான் நம்மளுக்கு மரியாதைன்னு வந்துடுவாங்க. ஸோ கமிட்டி ஆஸ் சச் உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக யுனைட்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சங்கமாக 200 பேர் தலைவராக அதில் ஒரு 30-40 பேர் தான் வர்றாங்க, ஒரு 10 பேர் தான் பிரச்சனைக்கு வர்றாங்க, அந்த மாதிரி ஒரு நிலை தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது. அதே வந்து இப்போ எல்லாமே அந்த கமிட்டியாக ஒரு 400-500 பேருக்கு ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ இல்லை ஒரு எஸ்பி ஆஃபீஸ்லையோ அங்கேயே சொன்னால் அப்போ அதனுடைய தாக்கம் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் ரெப்ரசன்டேஷன், எல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்கிறோம். இப்போது அன்டச்டு அசோசியேஷன் லீடர்ஷிப்பு, உங்கள் லீடர்ஷிப் அசோசியேஷனில் நீங்கள் இருக்கிற தலைமையை நாங்கள் டச் பண்ணவே இல்லை, அதில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய அந்த லீடர்ஷிப் சங்கத் தலைவருங்கிறது நாங்கள் அது பாட்டில் இருக்கோம். சங்கத்தில் இல்லாத இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாத ஆனால் முன்னாள் படைவீரர் நலனை பற்றி யோசிக்கிற இண்டிவிஜுவல் எக்ஸர்வீஸ்மேனும் இதில் சார்ந்துவாங்க. அப்போ தான் இந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியாக ஒரு ஃபார்ம் ஆகும். சரி, ஓகே. தாலுக் லெவலில் என்னவாகும்னா, தாலுக் லெவலில் வந்து கொஞ்சம் கம்மியான மேன் பவர் தான் இருக்கும், கம்மியான எக்ஸர்வீஸ்மென் இருப்பாங்க. அதில் இருக்கிறதுல வேலைக்கு வர்றவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வர்றவங்க கம்மியாக இருப்பாங்க. இப்போ அதில் யார் நல்லபடியாக வேலை செய்கிறாங்களோ அவங்க நல்லபடியாக அந்த தாலுக்குள்ளுக்குள்ளே போயிட்டு எக்ஸர்வீஸ்மெனை பார்த்து எக்ஸர்வீஸ்மென்னை நல்லா அவங்களோட பிரச்சனைகளை கேட்டு அதை கமிட்டிக்கு அனுப்பி அங்கே போய் இஷ்யூ சால்வ் பண்ணுறாங்களோ அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹெட்டிங் கூட வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிக்குள்ளே வருவாங்க. அப்புறம் மெயின் கமிட்டி கூட போகலாம். அடுத்தது இந்த தாலுக் லெவலில் நீங்கள் எல்லா எக்ஸர்வீஸ்மென் ஒட்டாக சேர்ந்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எலெக்ஷன் டியூட்டி அது இதுக்கெல்லாம் போலீஸோட நல்ல பரிச்சயம் ஆயிரும். அப்போ போலீஸோட பரிச்சயம் தாலுக் லெவலில் ஒரு தலைமையின் கீழ் இருந்தால் அந்த போலீஸ் தலைமையே வந்து உங்களை கூப்பிடுவாங்க பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் எல்லாமே இந்த ஒரு கமிட்டியாக நீங்கள் போனீங்கன்னா நம்ம எக்ஸர்வீஸ்மெனோட பிரச்சனைகள் எல்லாம் வந்து நமக்கு சாதகமாக பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுலேருந்தும் எல்லாமே வந்து தாலுக் லெவலில் சாமி இருக்குது. இதுதான் தாலுக்குலேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஓகே சார், இப்படி பண்ண இந்த பெஞ்சு சொசைட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா இல்லைங்க. ஏன்னா நம்ம சொசைட்டியாக இதை நம்ம பதிவு பண்ண போகிறதில்ல. ஏன் நம்ம பதிவு பண்ண போகிறதுனா, நம்ம சந்தாவோ ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக நம்ம இதை வந்து ஒரு சொசைட்டியாக கொண்டு போகல. சொசைட்டி ரூல்ஸை வந்து நம்ம மீட் பண்ண முடியாது. இவ்வளோ பேர் இருந்தால் பொதுக்குழு செயற்குழு அது இது எல்லாம் பண்ண முடியாது. இது வாட்ஸ்அப் அளவில் இருக்கக்கூடிய கமிட்டி வெப்சைட் ஒன்று உருவாக்கி அதில் வந்துடுவோம்.
இப்படித்தான் நடக்கும். சொசைட்டி ரூல்ஸில் போனால் ஒரு 2 பேர் கீழே இழுத்து 2 பேர் மேலே இழுத்து முடிச்சிருவாங்க. ஸோ அப்புறம் வந்து எல்லா மாநிலங்கள்லையும் மாவட்டத்துலேயும் பூரா அந்த கிளியரன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஜஞ்சட்டு, அத்தனையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வந்து டெசிஷன் வித் பர்சனல் பெனிஃபிட்டே இல்லாத ஒரு டெசிஷன் தான் இங்கே எடுப்போம். அதனால் அது ஃபங்க்ஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அப்புறம் ஃபைனான்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்னா, தாலுக் கமிட்டியில் வந்து நம்ம உள்ளூருக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன போக்குவரத்து செலவுகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும்னா, அவங்க வந்து எந்த எக்ஸ்-சர்வீஸ்மேனை கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு 50 100 அவங்க தந்தாங்கன்னா அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அதுவும் வேண்டாம், ஒரு சர்வீஸாகவே அதை பண்ணணும். அந்த மாதிரியான தலைவர்கள் தான் கமிட்டியில் வேணும். எதுக்குன்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தாலுக்கு போய் பவுன்ஸ் பண்ணுறதுக்கு 100 200 செலவாகும். ஆனால் ஒரே ஊருக்குள்ளே இருக்கிற வாங்க உங்கள் வீட்டிலேயே வந்து நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் எழுதி தரோம், நீங்கள் போய் ஜில்லா சைனிங் போர்டில் கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவில் பெரிய ஃபைனான்ஸ் தேவையில்லை. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அவரை போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே கூட்டிகிட்டு போகணும், அப்போ அந்த இண்டிவிஜுவலே அவர் பே பண்ணிக்குவார். அப்போது வெரி மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஆகும், உங்களுக்கும் சரி எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கும் சரி. இதை விட எக்ஸ்-சர்வீஸ்மேனுக்கு உங்களுக்கு நல்ல வேலை தெரிஞ்சால் நீங்கள் இ-சேவை மையத்திலே வேலையை முடிச்சிடலாம். நாளைக்கு வெப்சைட் கிரியேட் ஆகினா வெப்சைட் மூலமாகவே நம்ம ஜில்லா சைனிக் போர்டுக்கு இமெயிலே அனுப்பிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இதை பின்னாடி வளர்த்துவோம். அதனால் இண்டிவிஜுவல் வந்து தாலுக் ஹெட்டில் இருக்கிறவங்க மூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, லிமிட்டட் மூவாக தான் இருக்கும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டில் இருக்கிறவங்க தான் வேணால் மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நம்ம எப்படி பார்க்கலாம், ஏதாவது நன்கொடை அது இது பெற்று கொடுக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டுமே வாட்ஸ்அப் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் மேலே வரும். மேலே வந்த டாக்குமெண்ட்டை பரிசீலனை செஞ்சு அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்க முடியும். அது வந்து ஜவானோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பேங்க் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அந்த ஆஃபீஸில் கமிட்டிகள் ஃபங்க்ஷனிங்க்கு பற்றி சொன்னாலும் எல்லாமே டாக்குமெண்ட் பேப்பர் ஒர்க் இல்லாமல் எல்லாம் இமெயில் அந்த இதில் தான் பண்ணுறோம். பேப்பர் ஒர்க்குன்னா அது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படிலாம் ஏன் சார் சங்கத்துக்கு போகலை அப்படின்னா, நீங்கள் இஎஸ்எம் சங்கம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஒரு இது இருக்காது. அதே வந்து கொங்கு எப்படி சங்கம், அப்புறம் கொங்கு கட்சின்னு சொல்கிறோம், அது மாதிரி கொங்கு நாடு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி மாதிரி தான் இந்த பெஞ்சுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்போ வந்து வெளியே வந்து நிறையா இதுக்கு வந்து ரெக்கக்னைசேஷன் இருக்கும். அது மாதிரி ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனாகவும் நம்ம பண்ணுறது எதுக்குன்னா, நம்மளுடைய பலம் வந்து யானை பலம் வரும். ஒருத்தர் ஃபைட் பண்ணுறோம், நம்ம 2 பேர் ஃபைட் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து எதில் நம்ம ஃபைட் பண்ணுறோம், எதில் அவங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு ஆகிற பிரச்சனைக்கெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம போக முடியாது, நம்மளுக்கு ஆகிற பிரச்சனைக்கு அவங்க எல்லா இடத்துலையும் வர முடியாது. எப்போ எக்ஸ்-சர்வீஸ்மேனோட பிரச்சனை மேலே வரைக்கும் போய் நடக்கலையோ, அப்போ நம்ம எப்போ வந்து விவசாயிகளோட பிரச்சனையும் நடக்கலையோ, அப்புறம் வந்து ஒரு பொதுவான காரணமாக இருக்கும். அந்த பொதுவான காரணங்கும் போது நம்ம ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் வந்து குரல் கொடுத்து நம்ம இருவரும் இணைந்து வேலை செய்கிறது. இதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனில் கொஞ்சம் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான்ங்கிறது ஒரு பண்ணியிருக்கோம். இது வந்து உள்ளிருந்தும் சப்போர்ட் பண்ணுறது, வெளியிருந்தும் சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்ம இந்த பெஞ்ச் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் மோலே சொல்லிட்டேன். நியரஸ்ட் மூவு, சந்தா வாங்கணுமா வேண்டாமாங்கிறது தெரியல எனக்கு. அது வந்து நம்ம இப்போ வேண்டான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா சந்தா வாங்கினோம்னா அப்புறம் ஐ கார்டு கொடுக்கணும், ஐ கார்டு கொடுத்து அது எல்லாமே பிரச்சனை. எல்லாம் வாட்ஸ்அப்பில் குழுவில் மெம்பராக இருக்கிறீங்களா, பேசிக் என்னென்னா நீங்கள் எக்ஸ்-சர்வீஸ்மேனானு செக் பண்ணி தான் அப்புறம் மெம்பர் ஆயிருங்க. இப்போது எக்ஸ்-சர்வீஸ்மேனானு செக் பண்ணிக்குவோம். மெம்பராக இருக்கிறீங்களா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மாவட்டம் கடந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அழுகுறோம், இது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் மெம்பராக இருக்கணும். அது ஒரு ரெஜிஸ்டர்லாம் மெயின்டைன் பண்ணுவோம். அது வந்து இனிமேல் ஒரு தடவை வாட்ஸ்அப் குழுவிலலாம் வந்ததுக்கப்புறம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணுவோம். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குழுவிலேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்துருவோம். அப்புறம் மறுபடியும் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது அது எப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம. இருந்தாலும் சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நடக்கும். அந்த எக்ஸ்பெண்டிச்சரை எல்லாம் குறைக்கணும், சுத்தமாகவே நில் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும், பேசிக் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாவிஸ் பேனர் வைக்கிறது, ஸ்டேட் லெவலில் பெரிய ஃபங்க்ஷன் வச்சு 2 லட்சம் பண்ணி 3 லட்சம் செலவு பண்ணி சாப்பாடு போட்டு மினிஸ்டர் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி மனு வாங்குறது, அதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல. நாங்கள் மனு வாங்குறது நீட்டாக வெப்சைட் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இமெயில் மூலமாக உரிய ஆஃபீஸுக்கு அனுப்புவோம். அதை மானிட்டர் பண்ணுவோம். அந்த பெட்டிஷன் நடவடிக்கை எடுக்க வரைக்கும் விட மாட்டோம். ஒரு லெவலில் போய் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அரியலூர் சம்பரம் மாதிரி போய் போராடி வாங்க வேண்டிய விஷயங்களுக்கு போராடி வாங்குவோம். அது டெக்ஸ்கோ விஷயமானாலும் சரி, டோல்கேட் விஷயமானாலும் சரி, இன்றைக்கி ஒரு நண்பர் போட்டிருந்தது, அது எல்லாமே இந்த ஸ்காலர்ஷிப் விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி,
ஈவன் இந்த வீட்டு வரி ரசீது, வீட்டு வரி எப்போவுமே அது மாதிரி இப்படி தான் இருந்துச்சு. வீட்டு வரி பற்றி நம்ம பெருசாக எக்ஸெப்ட் பண்ணி ஒன்றும் பெருசாக கிடைக்கலைங்கிறது அது எதுவாக இருந்தாலும் அப்படி தான். எல்லாமே வந்து சோஷியல் மீடியா மூலமாகவும் பேப்பர் கம்யூனிகேஷன் வாட்ஸ்அப் மூலமாக பண்ணுறதுனால நமக்கு ஆர்கனைசேஷன் செலவை ஆல்மோஸ்ட் நில்லாக குறைச்சிட்றோம். ஆஃபீஸ் லொக்கேஷன் அதாவது நல்லா அப்படி எல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் வேணால் நம்ம சென்னையில் ஆஃபீஸ் வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற நிலமையில் வந்து இப்போ ஆஃபீஸே இல்லை, எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ஆகும். நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் இப்போ எப்படி போயிட்டுருக்குதோ அதில் பார்க்கலாம். வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேணால் ஒரு இடத்துல நம்ம இதிலே வீட்லேயே இப்போ ஆஃபீஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துல வச்சு பண்ணுவோம். சார் இவ்வளவெல்லாம் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் எப்படி சாதிக்க முடியுமா? சும்மா இவ்வளவும் பேசுனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக தெரியுது, இவ்வளோ பெரிய விஷயம் இப்போ நடக்குமானா கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா அதில் என்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ கடந்த காலத்தில் நம்ம ஒரு 7-8 வருஷமாக நானும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், சங்கங்களோட பேசிகிட்டு இருக்கேன், மக்களோட மனநிலை பார்க்குறேன், எல்லாம் பார்க்குறேன். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில்ல. என்ன தெரியுதுன்னா, இண்டிவிஜுவல் தலைமையில் இருந்தால் அங்கே பிரச்சனை வருது. ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த சங்கத்துக்கு எதிராகவோ இல்லை ஒரு மாதிரியாக நடக்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபால்ட் பண்ணவங்க கமிட்டி. அப்போ அவங்கனால தான் பிரச்சனை வருது, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி தலைவராக இருக்கனால. அப்போ என்னென்னா அந்த ஃபால்ட்டை நம்ம இங்கே கரெக்ட் பண்ணிட்டோம். கமிட்டி 5 பேர் இருக்காங்க, 5 பேர்த்தில் யார் முடிவு மெஜாரிட்டி இருக்கோ அதுதான் நடக்கும். அந்த கமிட்டியில் இருக்கவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த கமிட்டியை விட்டு அவங்கள எடுத்துருவோம், வேறு ஆளை போட்டுருவோம். ஸோ கமிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ அந்த நடக்காதுங்கிற விஷயம் நடக்காது. ஓகே, யாராவது ஒரு சில விஷயங்களில் ஒரு பணத்தையோ வாங்கிட்டாங்க இல்லை ஒரு பார்ஷியாலிட்டியாக நடந்துட்டாங்கன்னா அவங்களே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஆளை போட்டுருவோம். அப்போ என்னென்னா ஒரு பயம் இருக்கும், தப்பு பண்ணால் நம்மளை எடுத்துருவாங்க. அப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. அந்த கிரிட்டிக்கல் பொசிஷனை வந்து நம்ம ஒரு பயமாக கொடுத்து வச்சுருக்கிறதுனால யாரும் இதை தப்பு பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சங்கத்தில் இருந்தால் நான் தான் தலைவர், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அடுத்த பொதுக்குழு வரைக்கும் நல்லா கிடையாது. இவர் தப்பு பண்ணாருன்னு கீழிருந்து எல்லா விதத்துலையும் சரி பண்ணி வச்சுன்னா ஜாயிண்ட் கமிட்டியில் ஒரு பேப்பர் மூவ் ஆகும், இவர் பண்ணியிருக்காருங்க, இவரை நீக்கிடலாம், அடுத்தது யாரை போடலாம் முடிவு பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த இடத்துலேருந்தே ஒருத்தர் போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. 4 பேர் 5 பேர் சங்கத்துக்கு வேணும். ஒருத்தர் எடுத்துட்டோம்னா இன்னொருத்தர் வந்து புதுசாக வர்ற எக்ஸ் சர்வீஸ்மேன், அவர் இந்த மாதம் தான் வந்திருப்பார், ஆனால் அவருக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கும், வேலை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், எல்லாம் இருக்கும், டைம் இருக்கும். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இண்டிவிஜுவலெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து போட்டோம்னா நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான். இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்க, சூப்பரண்டென்ட் இருக்காங்கன்னா அவங்க வந்து போஸ்டிங் போயாச்சுன்னா அந்த இடம் காலியாக இருக்காது, அடுத்தவங்க வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாமே மாவட்டம் தாலுக்கா அளவில் தலைவர்களாக இருக்கிறவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி அந்த மாவட்டம் முழுவதும் நல்லா ஃபேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி சென்ட்ரல் கமிட்டியில் மூவ் ஆகுவாங்க. சென்ட்ரல் கமிட்டியில் வந்து இருக்கும்போது அவங்க 39 டிஸ்ட்ரிக்டும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு விஷயங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிது. ஸோ அந்த ரெக்கக்னேஷன் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. ஸோ அதனால் இனிஷியேட்டிவ் யாரெல்லாம் எடுத்து நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்புறம் இப்போ அசோசியேஷனில் வந்து இருக்கிற மெம்பர்ஸோ இல்லை அசோசியேஷனை ஃபாலோ பண்ணாத மெம்பரோ நிறைய பேர் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்டில். அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் நல்லா நடக்குது அப்படின்னா அவங்களும் அந்த சங்கங்களும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க. அதுதான் நான் சொன்னது. இப்போ 40 இருக்கிற ஸ்ட்ரென்த்து நாளைக்கு 400 ஆகும். மேபி ஒரு காலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் 4000 ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் எக்ஸர்சைஸ் மனசில் இருக்குது, நமக்காக ஏதோ பண்ணுறவங்க வேணும் அப்படின்ட்டு. இது எத்தனை இருந்தாலும் ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் நம்ம குரல் கொடுக்கறதில்ல. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த இஷ்யூ சரியான இஷ்யூவா, அந்த இஷ்யூக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போகும்போதே ஒரு பிரச்சனை முடியுது அப்படின்னா அது டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியே பார்த்துரும். அதை நம்ம மேலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது அந்தளவுக்கு நம்ம அதை வந்து வேக்கானமாக ரொம்ப டைம் எடுத்து அதை கரெக்ட் பண்ணி என்ன இஷ்யூ எந்த லெவலில் தீர்க்கணுமோ அதை தீர்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம், இந்த பெஞ்சை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அங்கே ரொம்ப உங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேனை சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எக்ஸர்வீஸ்மேன் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் தான் எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்தளவுக்கு ஐடென்டிஃபிகேஷனும் நீங்கள் தான், ஆர்கனைசேஷனும் நீங்கள் தான்.
அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுன்னா அதில் நேராக வர்றது, சார் அந்த ஜாயின்ட் கமிட்டி எங்கே பெஞ்சோட கமிட்டியை பிடிங்க, அவங்க பண்ணி தருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வருவீங்க. ஓகே சார், இத்தனையெல்லாம் சொல்லிட்டீங்க. இதை எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, இனிஷியல் ஆர்கனைசேஷன் இப்போ ஒரு 4-5 நாளில் பண்ணிடுவேன். யார் யார் எங்கெங்கே கமிட்டி மெம்பர் அப்படிங்கிறத பண்ணிடுவேன். இங்கே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த அரியலூர் சம்பவத்திற்கு வந்த அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் இனிஷியல் ஆர்கனைசேஷனில் ஒரு அப்பாயின்மெண்ட் உறுதியாக கொடுக்கப்படும். 200 பேர் இருக்காங்கன்னா அந்த 200 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, அவங்க இத்தனை தடங்களுக்கு பின்னாடி 20,000 2 லட்சம் எக்ஸர்வீஸ்மென் சார்ந்தவங்க இருக்கும்போது ஒரு 200 பேர், ஒரு 1000க்கு ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து அரியலூர் வந்து சேர்ந்தார் இல்லைங்களா. அதனால் அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அந்த சுயநலம் இல்லாத எதிர்த்து போராடணும் ஒற்றுமைக்குங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்ட்டு என்னோடய மொபைல் நம்பர் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. 6381703506 6381703506. இதில் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, சார் நான் நாயக் ராமராஜன், மதுரை டிஸ்ட்ரிக்ட், திருமங்கலம் தாலுகா, இதை எனக்கு அனுப்புகிறீங்க. நான் 7ஆம் தேதி அங்கே வந்திருந்தது நான் உறுதி பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, என்கிட்ட இந்த அன்னைக்கு நீங்கள் மெயில் அனுப்பின ரெக்கார்டும் இருக்குது, அதை வச்சு செக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஆர்கனைசேஷனை நீங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணுங்கிறக்காக தான் இந்த ஆர்கனைசேஷனை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இன்றைக்கி இதை வந்து யூடியூப்பாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு வாரம் வந்து கமிட்டி மெம்பர் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம மோக்கு கூகுள் மீட்டிங் மாதிரி வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணுற இஷ்யூகளை பற்றி நம்ம கம்யூனிட்டிலையும் பதிவு போடுவோம், இதுலேயும் பதிவு பண்ணி நீங்கள் கமிட்டினா எப்படி பண்ணணும் என்ன அப்படிங்கிறத வச்சு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். கமிட்டி வந்து ஃபார்ம் ஆயிரும் ஜனவரி 2025 போது ஆயிரும். அநேகமாக 26 ஜனவரிக்கே நம்ம இதைய எஃபெக்டிவ் டேட்டா வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போது ஒரு 6 மாதத்தில் என்னென்னா ஃபுல்லி எஃபெக்டிவ் ஆயிரும். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மெம்பர்ஷிப் வந்து 3 மடங்கு ஆயிரும் இன்னையிலிருந்து. அப்போ அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த இஷ்யூவையும் எடுத்துக்கிறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போது இதை எல்லாமே நான் போட்டுட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ நீங்கள் என்னோடய 2 நம்பரும் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த கம்யூனிட்டிலையும் நீங்கள் போடலாம், குரூப்லேயும் போடலாம், நீங்கள் நான் கொடுத்த நம்பர்லேயும் போடலாம். சார் பெஞ்சு தொடர்ந்த கேள்விகள் அப்படின்னு நீங்கள் போடலாம். அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பிக்கை வரணும். இது வந்து தலைவர் இல்லை, தலைமை இருக்குது, தலைமை கூட்டு தலைமையாக இருக்குது. ஸோ இது வந்து சர்டைன் ரூல்ஸ் படி நடக்கும். ரூல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணி நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடுவோம் தமிழ்நாடு முழுவதும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஐடென்டி கார்டை கொடுத்தோம்னா, அந்த ஐடென்டி கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஒரு சோல்ஜர் போர்டில் ஒரு இசிஹெச்எஸில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு தேவையான மரியாதை எல்லாம் அங்கே கிடைக்கும். இவங்க சாதாரணமானவங்களில் இவங்களுக்கு நம்ம கரெக்டான பதில் சொல்லினா சென்னையிலேருந்து மேலேருந்து கமிட்டியிலேருந்து கால் வரும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணோம். இது வந்து இது வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிற இது. இப்போ நம்மக்கிட்ட 39 டிஸ்ட்ரிக் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்கு நம்ம ஒரு 100 பேர்த்து வரைக்கும் இது வரைக்கும் சேர்த்தியாச்சுனாலே நமக்கு 4000 மெம்பர்ஸோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் மாதாந்திர அளவில் ஒரு 50 எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலே வந்து அடுத்தது ஒரு 6 மாதத்தில் நம்ம ஒரு நல்ல கன்சிடரபிள் ஒரு 10,000த்துக்கு மேலே போயிடுவோம். அது அப்படியே நம்ம டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்போம். இதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, மானிட்டர் பண்ணுவீங்கன்னா, இப்போ மாதத்துக்கு ஒரு முறை கூகுள் மீட்டிங் போட்டு கமிட்டி மெம்பர்ஸோட பேசிக்குவோம். அடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஓப்பன் கூகுள் மீட்டிங் போடுவோம். அதில் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்துக்கலாம். இல்லைன்னா மீட்டிங் போட்ட விஷயங்களை வந்து நாங்கள் கம்யூனிட்டியில் ஏற்றி விட்ருவோம். நீங்கள் பார்த்துக்கலாம் வீட்டில் உங்களோட டைமில். நீங்கள் இதுக்காக வெளியே வர வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டியது. ஏன்னா வெளியே வந்தால் செலவு, பெஞ்சுக்கும் செலவு, உங்களுக்கு செலவு. இதெல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் மீடியாவை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதையே போட்டுருவோம்.
அதில் உங்களுக்கு தெரிய வந்துடும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்குன்ட்டு. இப்போ கிரிவன்ஸ் எல்லாமே வெப்சைட் மூலமாக மேலே வந்துருச்சு. அந்த கிரிவன்ஸ் எல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. அடுத்த மாதம் அதே தேதியில் நம்ம வந்து அதை வெரிஃபை பண்ணுறோம். எத்தனை பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கு, எத்தனை சால்வ் ஆகலை, அதையே வந்து நாங்கள் ரிப்போர்ட்டாக கமிட்டியில் போட்டுருவோம். ஒவ்வொரு எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த மெம்பராக இருக்கிற ஒவ்வொரு எக்ஸ் சர்வீஸ்மேனோட நாலேஜுக்கு போகிறக்கு. இப்படி எல்லாம் இதை பண்ண ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு நிறைய பேர் இப்படி இழுப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். நிறைய பேர் நம்மளை வந்து இல்லாமல் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணுவாங்க. அவங்க எது வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கட்டும். நம்ம நோக்கம் தெளிவாக இருக்கிறது. நோ பாலிட்டிக்ஸ், நோ ஃபைனான்ஷியல், நோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்புறம் 2வது எப்படி செலவெல்லாம் குறைக்கணும், பணமெல்லாம் உங்கள்கிட்ட வாங்காமே அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற நினைக்கிற நிலைமையில் இது நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு 6 மாதம் கழித்து மக்களுக்கெல்லாம் புரியும், இவங்க நல்லா பண்ணிட்டாங்க, சக்ஸஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி வந்து சேரும்போது நம்மளுடைய பலம் இன்னும் அதிகமாகும். இப்போ அரியலூர் குரல் கொடுக்கும்போது எப்படி நம்ம வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒட்டுமொத்தமாக பண்ணமோ, இது மாதிரி ஜாக்டோ ஜியோ நான் அடிக்கடி ரெஃபர் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு நம்ம இதை கொண்டு சென்று தான் நிற்போம். இது உறுதி. இதுவே நான் உங்களுக்கு அளிக்கும் உறுதியும் கூட. என்னோட ஒத்துழைங்கள். நம்ம சுயநலமில்லாமல் இதை கொண்டு சேர்ப்போம். காமன் ஒரு நார்மல் எக்ஸ் சர்வீஸ்மேன் வேலைக்கு போயிட்டுருக்கிறோம், இதில் சேர்ந்துக்கலாம். நம்ம கூட சங்கங்களில் ஆக்டிவாக வேலை செய்கிற தலைவர்களும் சேர்ந்துக்கலாம். உங்கள் தலைமை அப்படியே அந்த டிஸ்ட்ரிக்டில் அங்கே நீங்கள் தலைவராக இருக்கிறது மெயின்டைன் ஆகும். கூட கம்யூனிட்டியில் உங்கள் சேவை. எக்ஸ் சர்வீஸ்மேனும் சேர்ந்து செய்யலாம். யாரெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களும் சேருங்க. எல்லோரும் சேர்ந்து நம்ம இந்த கட்டமைப்பை ஒரு ஒற்றுமையான கட்டமைப்பாக காட்டணும். இதுதான் எங்களுடைய எய்மு. இதை நம்ம சாதித்தே தீர்வோம். அடுத்தது ஒவ்வொரு தடவையும் நம்ம மீட்டிங் போடும்போது இதை பற்றி என்ன ப்ராக்ரஸ் இருக்குது அதை தனியாக நாங்கள் கொடுக்குறோம். இப்போ எல்லாத்தையும் வாழ்த்துக்கள். நாம் உறுதியாக ஒன்றாக ஒன்றிணைந்து நின்று வெற்றி பெறுவோம். நமது போராட்டம் என்பது அமைதியான வழியில் நமக்கு தேவையான அனைத்தையும் கிடைக்கப் பெறுவோம். ஸோ வாருங்கள், ஒன்று கூடி நாம் இதை சாதித்து காட்டுவோம். இதுக்கு மேலே பின்னாடி யாரும் சொல்லக்கூடாது, முன்னாள் படையினருக்கு மரியாதை இல்லை, முன்னாள் படையினருக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பில் தான் நாம் இணைந்து ஒன்றாக செயல்படணும். ஒற்றுமையை ஏற்படுத்தி காட்டுவோம் இந்த தமிழ்நாட்டுக்கு. இதன் மூலம் மற்ற மாநிலங்களுக்கும் இந்த ஒற்றுமையை எடுத்துக்காட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.